ஏசாயா 50:10. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய ஊழியக்காரனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள. என்னுடைய கேள்வி என்னன்னா, என்ன ஃபர்ஸ்ட் லைன்ல கர்த்தருக்கு பயந்து, அடுத்தது அவருடைய வார்த்தையை கேட்டு, அவருடைய தாசனின் சொல்லை கேட்டுனா இந்த இடத்துல அவருடைய ஊழியக்காரரின் சொல்லை கேட்டு. அதை எப்படி மொழிபெயர்க்கலாம் அப்படின்னா, இங்க ஒரு நபர் இல்லை, அவருடைய வார்த்தையை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ. இந்த ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிட்டு இப்ப நான் கேட்கிறேன், கர்த்தருக்கு பயப்படுற ஒரு ஆளு, கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கை கொள்ற ஒரு ஆளு இருட்டிலே நடக்க முடியுமா? கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குங்க. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, அடுத்து என்ன நடக்கும்னு தெரியல. அன்சர்டனிட்டி. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. இதை ஒரு சாமானியமான ஆள் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம்? நம்ம உடனே என்ன ஆலோசனை? கர்த்தருக்கு பயப்படுப்பா, அவருடைய வார்த்தைகளை படி, நல்லா ஜெபம் பண்ணு, சர்ச்சைக்கு வா சொல்லுவோம். நான் என்ன வசனம் என்ன சொல்லுது? உங்களில் யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய சொல்லை கேட்டு, அதாவது அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை என்ன பண்ணணும்? சார்ந்து கொள்ள. இப்போ கவனிங்க, இப்போ முடியுமா கர்த்தருக்கும் பயந்து அவருடைய தாசனின் சொல்ல நல்ல கவனமா கேட்டு கை கொள்ளுகிற ஒரு மனிதன் இருட்டிலே நடக்க முடியுமா? நீங்க பைபிள்ல இருக்குல்ல, கண்டிப்பா அப்படி நடக்கும். நடக்குமா அப்படின்னு பைபிள்ல இருக்கு, அது மட்டும் பத்தாது. என்னுடைய அனுபவம் அதுதான், என்னுடைய அனுபவம் அதுதான். ஆமா, இருட்டில் நடக்க முடியுமா? கர்த்தருக்கு பயந்த ஒரு ஆள், கடவுளுடைய வார்த்தையை கேர்ஃபுல்லா கவனிச்சு அதன்படி செய்கிற ஒரு ஆள் இருட்டில் நடக்க முடியுமா? முடியும். அப்படி நடக்கும் பொழுது என்ன பண்றது? என்ன செய்யறதுனே தெரியலையே, இந்த சூழ்நிலை எப்படி கடந்து போறதுனே தெரியலையே, ரொம்ப தடுமாற்றமா இருக்கு. கர்த்தருக்கும் பயப்படுறேன், கடவுளுடைய வார்த்தைகளை என்ன பண்றேன்? தியானிக்கிறேன், அதன்படிதான் என் வாழ்க்கையை அமைச்சிக்கிறேன், என் ஆன்மீக வாழ்வும் தேவனோடு எனக்குள்ள உறவு சரியா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்திலையும் நான் இதுல நிற்கிறேன் இருட்டுல. அப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அடுத்த வார்த்தை, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள. இதான் சப்ஜெக்ட் இன்னைக்கு. தலைப்பை கவனிங்க, தலைப்பை கரெக்டாக எழுதிங்க. சில இது தலைப்பு மிஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாம் மிஸ் ஆயிடும். கரெக்டா? தலைப்பு என்னன்னா, என்னவென்றே செய்வது என்னவென்றே எனக்கு தெரியல, அப்ப என்ன செய்யணும்? அதை தான் பார்க்க போறோம். என்ன செய்யறதுனே தெரியலங்க, அப்ப என்ன செய்யணும்? அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சப்ஜெக்ட் புரியுதா? அப்ப இல்லை எந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல வரும்? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் பொழுதும் எனக்கு அது வரும். ஒண்ணுமே இருட்டில் நடக்கிறேன் அப்பயும் எனக்கு இது வரும். ஏங்க, அப்படி எது என்ன தெரியாதப்ப கடவுளை நம்பி சார்ந்து கொள்ள முடியுமா? நீங்க சொல்லுங்க, சார்ந்து கொள்ள முடியுமா? எப்ப எதுவுமே செய்யக்கூடாதோ அப்போதான் தீவிரமா என்ன பண்ணுவோம் நம்ம? அது மனித இயல்பு. கம்முன்னு இருக்கணும், எதுவுமே செய்யக்கூடாது, அப்போதான் மனித இயல்பு என்ன செய்யும்? தீவிரமா வேலை செய்யும். ஏன்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம், அதாவது எனக்குள்ள இருக்கிற தற்காப்பு ஆற்றல், என்னுடைய அறிவு, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரை நம்பி தன் தேவனை என்ன பண்ணணும்? சார்ந்து கொள்ள கடவுள். இங்க ரொம்ப முக்கியமான வார்த்தையை சொல்றேன். எங்கம்மா கோடு போடணும்? தன் தேவனை. இங்க எப்படி எழுதியிருக்கலாம்? தேவனை சார்ந்து கொள்ள கடவன் அப்படின்னு என்ன பண்ணிருக்கலாம்? எழுதிருக்கலாம். ஏன் அப்படி தன் தேவன்கிற ஆண்டவர் போடுறாரு? அதனாலதான் வேதத்துல உள்ள எல்லாமே முக்கியம். கவனிங்க, என்ன செய்வதென்றே தெரியாத சூழல்ல நீங்களும் நானும் யாரை தெரியுமா சார்ந்து கொள்வோம்? நான் எது தேவன் என்று நினைக்கிறேனோ அதை தான் என்ன பண்ணுவோம்? சார்ந்து கொள்வோம். இப்ப எல்லாத்துக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கணுமா? அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா பணம் தான் சிலருக்கு தெய்வம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவங்களுடைய மனப்பான்மையில என்ன வச்சிருப்பாங்கன்னா, பணம் இருந்தால் எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? செஞ்சிடலாம். சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்மளுக்கு நல்ல விவரம் தெரிஞ்ச ஒரு 4 பேர் கூட இருந்தாங்கன்னா என்ன பண்ணிடலாம்?
காரியங்களை என்ன பண்ணிடலாம். எதுவுமே செய்ய தெரியல, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. விவரமுள்ள ஒரு 4 பேர் என் கூட இருக்கிறாங்க, அதை வச்சு என்ன பண்ணிடலாம், அடுத்தது செஞ்சிடலாம். அப்ப எனக்கு தேவன் யாரு? அந்த 4 பேர். பணம் அப்படி சார்ந்துக்கலாம், அல்லாட்டி உலகம் அப்படின்னா என்ன செய்யறதுன்னே தெரியலன்னா உலகம் நிறைய ஐடியா கொடுக்கும். அப்ப அந்த நேரத்துல எதை சார்ந்துக்குவாங்க? உலகத்தை சார்ந்துக்குவாங்க. பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. ஜெபம் பண்ணேன் ஒரு 2 நாள் வேலைக்கு ஆகல. 2 நாள் கழிச்சு என்ன ஆச்சு, சரியாச்சா இல்லையா அப்படின்னேன். சரியாகல. இப்போ என்ன பண்ணீங்க? இப்போ ஒரு கயிறு போட்டால் சரியாகும்னாங்க. உங்களுக்கு புரியுதா? தன் தெய்வம். இங்கே இருட்டில் தான் அவங்க தேவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். வாழ்க்கையில் இருட்டு வந்துச்சுன்னா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நீங்கள் உங்கள் தேவன் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கவனிங்க, இருட்டில் வந்து கையை இப்படியே கொண்டு போவேன். என்ன அர்த்தம்? எது கிடைச்சாலும் என்ன பண்ணிடலாம், பிடிச்சிக்கலாம். மூழ்கிறவன் எது கிடைச்சாலும் முடிப்பான். என்ன சொல்றாங்க? அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை என்ன பண்ணணும், தன் தேவனை என்ன பண்ணணும். என்னங்க, அந்த என்ன செய்யறதுனேங்கிற சூழ்நிலை வந்துருச்சு, என்ன செய்யறதுனே தெரியல, அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்க. அதனாலதான் நான் கடவுளை விட்டு என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, மற்றதை சார்ந்துக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா அதுதான் அவங்க தேவன். எல்லாரும் கடவுளை என்ன பண்ண முடியாது, சார்ந்துக்க முடியாது. நான் சொல்றது இந்த கயிறு போட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நிறைய இருக்கு. சில பேர் வீடு மாத்தலாம் நினைப்பாங்க. வீட்டுக்கு வந்ததுல இருந்தே என்ன ஆகுது, செலவு மேல செலவா வருது. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே வண்டி பஞ்சர் மேல பஞ்சர் ஆகுது. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போகுது, அதுக்கு என்ன பண்ணலாங்க ஐயா? நான் என்ன ஒரு தாயத்தை எடுக்க முடியும்? என்னங்க ஐயா பண்ணலாம்? நீங்க இதுக்கு முன்னாடி கவனிச்சுட்டு இல்லையா, அதுக்கு தான் ஐயா சர்ச்சுக்கு வரணும். என்ன சொல்றாங்க அதை என்ன பண்ணணும், கேட்கணுங்க ஐயா. தனியா கேட்டா நான் வேற எதாவது சொல்லுவேனா? என்னங்க ஐயா பண்ணலாம், நீங்களே ஒன்று சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, வீட்டை மாத்தினா எல்லாத்தையும் மாத்திடலாம். அவங்க நினைக்கிறாங்க வீட்டை மாத்தினா எல்லாத்தையும் மாத்திடலாம். நிறைய கேட்டிருக்கேன் நான் சொல்ல, அதெல்லாம் சொல்லலை. வீட்டை மாத்தினா எல்லாமே மாறும். எங்க கத்துக்கிட்டாங்க இது? ரோட்டு மேல சபை வைங்க, நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் வர்றதுக்கு வசதியா இருக்குன்னு சொல்லுங்க, அது ரைட். வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் அப்படின்னு ஒருத்தன பேர் எழுதினாங்க. பேர் என்ன? யோவான். ஜனங்க எங்க போனாங்க? வனாந்திரத்துக்கு போனாங்க. என்ன அட்ரஸ்? வனாந்திரம். நோ டோர் நம்பர், நோ பிளாட் நம்பர். வனாந்திரம். தொல்லையில பாருங்க, என்ன வேணாலும் என்ன பண்ணலாம், பேசலாம். ஜனங்களாம் கிளம்பி போயிட்டாங்க. ஏன்? என்ன பிலாசபி நீங்க வச்சிருக்கீங்க, அதுதான் உங்களை வழி நடத்தும். நீங்க என்ன தத்துவம் வச்சிருக்கீங்க உங்களுக்குன்னு அது தெரியாது. அல்லேலூயா, ஆமென், அதெல்லாம் ரைட்டு. இருட்டுல தான் தெரியும் அது. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பண்றதுன்னே தெரியல. வசனம் சொல்லுது, கடவுளை நம்பி என்ன பண்ணு, அவரை சார்ந்து கொள். இன்னொரு வசனம் வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20:12. எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு, ஏராளமான பிரச்சனைகளுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. இப்ப என்ன எழுதுறாருன்னா, எங்கள் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க, சிம்பிளா சொல்லணும்னா எங்கள் தேவனே அவர்களை போட்டு தள்ள மாட்டீரோ. எனக்கு பிரச்சனை கொடுக்கிற நபர்களை போட்டு தள்ள மாட்டீரோ. எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு என்ன இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு என்ன பண்ணல. சொல்றது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? கரெக்டா யாராவது சொல்லுங்க. யோசபாத் யாரு? யோசபாத் ராஜா சொல்றான், எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஏன்னா பிரச்சனைகள் எல்லாம் ஜாஸ்தி வருது, செய்ய வேண்டியது என்னது எங்களுக்கு தெரியவில்லை. அதோட நிறுத்திட்டாங்களா? பைபிளை பாருங்க. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே. இப்ப என்னன்னா, பிரச்சனையை பார்த்துட்டான், என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப கண்ணை பிரச்சனையில இருந்து எடுக்கிறான். கவனிக்கிறீங்களா? பிரச்சனையை பார்த்துட்டான், இது சமாளிக்க முடியாது.
என்ன செய்யறதுன்னு தெரியல. நம்ம பலனுக்கு மிஞ்சி. அப்புறம் என்ன பண்ணிட்டான், கண்ணை பிரச்சனையிலேருந்து என்ன பண்ணிட்டான், எடுத்துட்டான். இப்போ எங்கே வச்சுக்க ஆரம்பிச்சிட்டான், எங்கள் கண்கள் உண்மை ஆகையாளுங்கிற வார்த்தை முக்கியம், கன்ஜெக்ஷன் தான் அங்கே முக்கியம். போடுங்க. என்ன செய்யறதுனே தெரியலன்னா என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க. ஆகையா எங்கள் கண்கள் உண்மையே. ஒரு பழமொழி இருக்கு, ஆப்பிரிக்கன் பழமொழி. ஃபூல் ஹேஸ் எவ்ரி ஆன்சர் டு எவ்ரி கொஸ்டின். முட்டாள்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் வைத்திருப்பார்கள். அறிவில்லாதவங்க எல்லா கேள்விக்கும் ஏதோ ஒரு பதில் வச்சிருப்பாங்க. எல்லாத்துக்கும் நான் ஏதாவது என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் சொன்னேன்னா நான் யாருன்னு அர்த்தம், முட்டாள்னு. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எனக்கு தெரியலங்க என்ன செய்யணும், அவன் தான் முட்டாள் நினைப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலங்க, அவன் முட்டாள் நினைக்கக்கூடாது. எல்லாத்தையும் செய்வதற்கு எனக்கு என்ன உண்டு, அறிவு இருக்குன்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் முட்டாள். இப்ப இந்த 2 வசனத்தையும் கொஞ்சம் விவரமா சொல்றேன். அங்க என்ன இலக்கணம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் விவரமா சொல்றேன். அப்படி சார்ந்துக்கிறதுனா என்னங்க, நல்லா தெரியும். சார்ந்துக்கிறதுனா என்ன, கடவுளை நம்புறதுனா என்ன, கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம். இப்ப வாங்க எங்க வரணும், ஏசாயா 50:10. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டில் நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள. இங்க கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய நாமத்தை நம்பி. என்ன இலக்கணம் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, ஒரு கொடி இருக்கு இல்லையா, ஒரு செடி இருக்கு, செடியில வந்து ஒரு கொடி இருக்கு. இப்படி கற்பனை பண்ணிங்க, பாவக்காய் செடியா இருக்கலாம், ஏதோ ஒரு செடி உள்ள ஒரு கொடி. கொடிக்கு பக்கத்துல என்ன இருந்துச்சோ அது என்ன ஆரம்பிச்சிடும், சுத்த ஆரம்பிச்சிடும். பார்த்துருக்கீங்களா? கொடிக்கு பக்கத்துல போய் நல்ல ஒரு கூர்மையான கத்திய நிப்பாட்டிருங்க, என்ன ஆகும், அதையும் என்ன பண்ணணும், சுத்தம். அதுதான் கடைசி. அப்ப இது கத்தி இதை சார்ந்து கொள்ளக்கூடாதுன்னு அதுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு என்ன கிடையாது, அறிவு கிடையாது. கத்தி, கூர்மையான கத்தி, நல்ல பல 2 பக்கம் உள்ள கூர்மையான கத்தியை பக்கத்தில் பண்ணி பார்த்தாலும் அப்படியே என்ன பண்ண ஆரம்பிச்சோம், சுத்த ஆரம்பிச்சோம். நோக்கம் என்ன, தப்பிக்கணுங்கிறதான் நோக்கம். ஆனா எதை சுத்துது, கத்திய டைட்டா சுத்தும் போது என்ன ஆகும், என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரை நம்புறதுனா என்னன்னா டைட்டா அவரை புடிச்சிக்கிறது. அவரை ஒரு கொடி மனசுல வச்சுங்க, நம்புறதுனா என்ன அர்த்தம்னா ஒரு கொடி சார்ந்து கொள்வது போல டைட்டா புடிச்சிக்கிறது, இறுக்கமா புடிச்சிக்கிறது. இதுதான் அங்க இருக்கிற இலக்கணம், கெட்டியா புடிச்சிக்கிறது. அவ்வளவுதான். எனக்கு வேறு ஒரு ஆப்ஷன், வேறு ஒரு தெரிந்து கொள்ளுதலே இல்லை, வேற ஒரு சாய்ஸே இல்லை. கடவுள் என்ன பண்ண போறேன், கெட்டியா என்ன பண்ண போறேன், குடிக்க போறேன். என்னுடைய முழு வெயிட்டையும் யார் மேல வைக்க போறேன், கடவுள் மேல வைக்க போறேன். என்னுடைய முழு நம்பிக்கையும் யார் மேல வைக்க போறேன், ஆண்டவர் மேல வைக்க போறேன். பகுதியா கிடையாது, முழு இருதயத்தையும் யார் மேல வைக்க போறேன், ஆண்டவர் மேல வைக்க போறேன். இதான் டைட்டா பிடிச்சிக்கிறது. அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவுள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க கடவுள் யாருன்னு தெரியாம, அவருடைய பேர் என்னன்னு தெரியாம, அவர் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே கடவுளா இல்லாம நீங்க அவரை பிடிச்சிக்க முடியாது. நிறைய பேர் அம்மா கூப்பிட்டு வருவாங்க, வாப்பா இன்னைக்கு ஒரு நாள் வாப்பா, நீ சொல்றதெல்லாம் வாங்கி தரேன்ப்பா, அப்படி கூப்பிட்டு வருவாங்க. அம்மாவோ அப்பாவோ, எங்க அம்மா அப்படி கூப்பிட்டு போயிருக்காங்க, அதனால சொல்றேன், எனக்காக கொஞ்சம் உட்காருப்பா அப்படிம்பாங்க. சரி வாங்க உங்களுக்காக உட்கார்றேன். ஆண்டவர் நல்லவர் பாருங்க, அதை யூஸ் பண்ணிக்கிட்டார். அந்த மாதிரிலாம் யாரும் வந்தீங்கன்னா, இப்ப அது தனிப்பட்ட விதத்திலே கடவுள் உங்களுக்கு தேவனா இல்லை. அப்ப அந்த மாதிரி நபர்கள் கடவுளை சார்ந்து கொள்ள முடியுமா, கண்டிப்பா முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் எது வரைக்கும் சொல்றாங்களோ அது வரைக்கும் தான் கடவுளை அறிஞ்சு வச்சிருப்பாங்க.
என்ன விட்டுருங்க. பொதுவா எது வரைக்கும் ஒரு ஊழியர் ஒருவருக்கு போதிக்கிறாரோ அது வரைக்கும் தான் நினைச்சிருப்பாங்க. பர்சனலா தனிப்பட்ட விதத்துல அவங்களுக்கு கடவுளோடு என்ன கிடைக்காது, நடந்து பழகி அவரை அறிந்து கொள்ற அனுபவம் இருக்காது. இப்ப பிரச்சனை வந்தா இவங்க யாரை சார்ந்து கொள்வாங்க? ஊழியக்காரங்க சொல்லித்தரத்தை வச்சே நீங்க வாழ்ந்துட முடியும் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா அது கண்டிப்பா முடியாது. நீங்க அப்படி எந்த டீம் வச்சுருந்தா, ஒரு கவுன்சிலிங் டீம் வச்சிருக்கேன் பதர், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. சரி, நான் நிறைய பேர் நம்மளுக்கு சின்சியரா இருக்கும்னு நினைப்பாங்க. நான் என்ன வச்சே சொல்றேன் பாருங்க. சகோதரி பூங்கொடி சிஸ்டர் ஒரே பிரச்சனைய வாரம் வாரம் சொல்லிட்டு இருக்காங்க என்கிட்ட அப்படின்னு வச்சுக்குவோம். பதில் யார் தான்? கர்த்தர் தான். இது அப்படின்னு வச்சுக்கலாமா? இல்லை அதுதானா? அதுதான். என்ன சொன்னேன், ஜெபம் பண்ணுவோம் சிஸ்டர், கர்த்தர் இருக்காரு, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. இப்போ எத்தனை வாரம் இதையே சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு எண்ணம் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்ம இவங்களுக்கு சின்சியராக இருக்கணுமே, பாவம் அவங்க எத்தனை வாரம் இதே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு வேற ஏதாவது என்ன பண்ணணும், ஐடியா கொடுக்க கூடாது. ஜெபம் பண்ணுறதையும் தாண்டி ஆண்டவரை இருக பிடிச்சிங்கிறத தாண்டி என்ன செய்யறதுனே தெரியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு உங்களுக்கு யாராவது ஐடியா கொடுத்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு சின்சியரா இருக்க விரும்பி கடவுள்கிட்ட உங்களை பிரிச்சுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனித இயல்பு. அப்ப சேஃபான ஆன்சர் என்ன? ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரை பிடிச்சிங்க அப்படின்னா அதான் சேஃபான ஆன்சர். நான் அப்படி சொன்னா சில பேர் மூஞ்சி திருப்பிக்குவாங்க. ஏன், நான் என்னென்னமோ என்ன பண்ணிட்டு வந்தேன், எதிர்பார்த்துட்டு வந்தேன். இவர் என்ன பண்றாரு, அதையே உங்களை சொல்ல, நீங்களாம் கோல்டு. பொதுவா மூஞ்சி என்ன பண்ணிப்பாங்க, நான் என்ன சொல்றேன், என்ன செய்யறதுனே தெரியாம எனக்கே 100 பிரச்சனை இருக்கு. நான் இல்லையா அப்ப? எமிலி சிஸ்டர் கொஞ்சம் சொல்லுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படி கேட்க முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? சிலருடைய பிரச்சனை சிலருக்கு பிரச்சனையே இல்லாத மாதிரி தெரியலாம். என்னங்க இது ஒரு பிரச்சனையா, அப்படி நினைக்கவே கூடாது. என் பொண்ணு வந்து பக்கத்துல உள்ளவன் கிள்றாப்பா அப்படின்னா இல்லைன்னா என்ன பண்ண, நீ கிள்ளி விட்டு வாங்க கூடாது. அது பிரச்சனையை கூட்டுமா குறைக்குமா? கிள்ளானா பொறுத்துக்கு அப்படின்னு சொல்லணுமா? அதுக்கு எதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்புறம் நீங்க சொல்லுங்க. பக்கத்துல ஒரு பையன் உட்காந்து எனக்கு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான், டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான் பையனும், என்ன சொல்லுவீங்க? என்னது? டீச்சரை சொல்லி எடுத்த மாதம். ரைட், வெரி குட். ஐடியாவில் இதெல்லாம் பாருங்க, ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம அப்படி யோசிக்கலாம். இப்போ அடுத்த கேள்வி, டீச்சரே பிரச்சனை பண்ணுறாங்க, நடக்குதா? நடக்குது, நிறைய கேட்டிருக்கேன். டீச்சரே பிரச்சனை பண்ணி, நீங்கள் சொல்கிற பதில் கரெக்டு. அடுத்து டீச்சரே பிரச்சனை பண்ணுவோம், அடுத்து என்ன பண்ணலாம், எங்கே போகலாம்? கரெக்டு தாங்க, நீங்கள் சொல்ல தப்பு கிடையாது. எங்கே போகலாம் அடுத்தது? ஸ்கூலை மாற்றலாம், காலேஜை மாற்றலாம். நிறைய பேர் நினச்சிட்டு ஸ்கூலை மாற்றிடுங்க, பக்கத்து வீட்டுக்கார பிரச்சனையா, வீட்டை மாற்றிடுங்க சிஸ்டர். வேலையில் பிரச்சனையா, வேலையை என்ன பண்ணிடுங்க, மாற்றிடுங்க. ஸ்கூலில் பிரச்சனையா, ஸ்கூலை மாற்றிடுங்க, அப்பா ஸ்கூலை மாற்றிடுறேன். காலேஜில் பிரச்சனையா, அப்போ காலேஜை மாற்றிடுறேன். வீட்டில் பிரச்சனையா, அப்போ வீட்டில் மாற்றிடுறேன். சரி, கல்யாணம் வந்துருச்சு, அடுத்தது என் பொண்ணு ஃபோன் பண்ணுறா, என்ன பண்ணலாம்? அதையும் சொல்கிறாங்க, நீ விட்டு வந்துடு. நான் அதான் என்ன பழக்கம் அது, புரியுதா? சும்மா சாதாரண விஷயம்தான். ஒரு ஒரு என்ன கிடையாது, வேலையில பிரச்சனையா, கடவுளை சார்ந்து நிற்போம், பழகணுமா இல்லையா? அதனால டாக்ஸிக் பீப்புளோட இணைஞ்சிருக்குன்னு சொல்லலை, ரொம்ப வயசு, அதான் சொல்றேன், ரொம்ப ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். அதை வேலையில பிரச்சனையா, அதை சமாளிச்சு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கடவுளை சார்ந்து நிற்க பழகணும்னு சொல்ல வரேன் நான். அப்ப பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி தரணும்? கடவுளை சார்ந்து என்ன பண்ணு, பழகு. உலகத்தை விட்டே நீ போற மாதிரி இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா. இப்ப சொல்லுங்க, சர்ச்சில் பிரச்சனை, என்ன பண்ணலாம் சொல்லுங்க? மாதிரி போச்சு. சர்ச்சில் பிரச்சனைனா கடவுளை சார்ந்துக்கிறது என்ன தெரியுமா? சர்ச்சை மாத்திடணும், அதுதான் கடவுளை சார்ந்துக்கிறது. உபதேச கோளாறு வருது அப்படின்னா நம்ம கரெக்டா இருந்தோம். இல்ல நீங்க கடவுளை சார்ந்துக்கிறதுனா அங்க என்ன தெரியுமா காட்டணும்? 50 பேருடைய வெறுப்பை சம்பாதிக்க நீங்கள் தயாரா இருக்கணும்.
நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவதை எதிர்கொள்வதற்கு நீங்க எப்படி இருக்கணும்? தயாரா இருக்கணும். புரியுதா? ரொம்ப யோசிக்கணும். உபதேச கோளாறு அப்படி செய்யணும். எனக்கும் பிருத்திவிக்கும் பிரச்சனை, இதை டீல் பண்ணலாமா இல்லையா? கண்டிப்பா இதை என்ன பண்ணலாம்? டீல் பண்ணலாம். சரி, நீங்க சரியா புரிஞ்சுக்குவீங்க நான் நம்புறேன். அடுத்த வசனத்துக்கு போகலாம். 2 நாளாகமம் 20:12. எங்கள் கண்கள் உண்மையை சார்ந்து கொண்டு இருக்கிறது, உண்மையை நோக்கி கொண்டு இருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னுடைய எண்ணங்கள், எபிரேய வார்த்தையில கண்ணுக்கும் மனதுக்கும் ஒரே வார்த்தை தான். பிசிக்கலை, இந்த கண்ணு இருக்கு இல்லையா, இதுக்கும் மூளையில ஒன்று கற்பனை பண்ணி பார்க்குறோம்ல, இது ரெண்டுக்குமே ஒரே வார்த்தை ஆயின். கடவுள் அப்படியே பார்த்து அப்படி சொல்லல, என்னுடைய சிந்தையெல்லாம் யாரை நோக்கி வச்சிருக்கேன்? என் யோசனையில நீர் இருக்கிறீர். என் சிந்தனையிலே நீர் இருக்கிறீர். உம்மிடத்திலிருந்து உத்தரவுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய கற்பனை, அதுல யார் இருக்கிறீர்? நீர் இருக்கிறீர். என்னுடைய திட்டம், அதுல நீ என்ன பண்ணுறீர்? இருக்கிறீர். என்னுடைய ஆசை, லட்சியம், உத்வேகம், இந்த மனம் சார்ந்த எல்லாவற்றிலும் தேவனை நிறுத்திய பதிய வைப்பது. ஷோயிங் ஆல் மென்டல் ஃபேக்கல்டிஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபேக்கல்டிஸ், எல்லாவற்றையும் கடவுளை நோக்கி வைப்பது. அப்படிதான், அதை நவுத்துறதே கிடையாது. அதை நவுத்தவே யோசனை, கற்பனை, சிந்தனை, திட்டம், இது எல்லாத்திலையும் கடவுளால் நிரப்பப்பட்டு அதுதான் கடவுளையே பார்த்து கொண்டு இருப்பார். டாக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாருன்னா ரிப்போர்ட்டையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. கண்ணை எடுத்துணும். பிரச்சனை, ஏராளமான பிரச்சனை, இதை சந்திக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சுல. இப்போ கண்ணை எங்கே வைக்கணும்? என்ன வைக்கணும்? எங்கே வைக்கணும்? எங்கே வைக்கணும் கண்ணை? ஆண்டவர் மேலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு மனதையும் எங்கே வைக்கணும்? ஆண்டவர் மேலே. முடியுமா? எப்போ முடியும்? தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவுள். என்னன்னே தெரியல. அப்போ என்ன சொல்றாரு? எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டது. இப்போ இதுதான் அறிமுகம். கடவுளை சார்ந்து கொள்வதற்கு, நம்புவதற்கு, அவரையே நோக்கி பார்ப்பதற்கு இருக்கிற 4 தடைகள் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் பைபிளை வாசிங்கன்னா 5ஆவதா கூட என்ன பண்ணலாம், ஒன்று கண்டுபிடிக்கலாம். நான் 45 நிமிஷத்துக்கு இது போதும்னு நினச்சேன். அதனால தான் 4 எடுத்து வந்திருக்கேன். சரியா? ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் தெரிஞ்சது தான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தெரியாததை கற்றுக்கொள்ள சபைக்கு வருகிறோம், அது ரொம்ப கம்மி. உங்களுக்கு தெரியாததை எதுவும் நான் சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு தெரியாத ஏதாவது சொல்ல போகிறேன்னா, செய்தி வேலை, பிரசங்க வேலைங்கிறது தெரியாத சொல்றது கம்மி. ஏதாவது தெரிஞ்ச ஒரு வசன பகுதி வரும்பொழுது நம்ம மனசு எப்படி தெரியுமா சொல்லணும்? அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். 23வது சங்கீதத்தை குறித்து இன்றைக்கு நான் வாசிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம மனசு என்ன சொல்லுவோம்? தெரிஞ்சது தான். மாற்றிக்கங்க. சபைக்கு வரும் பொழுது நாம் செய்யாததை கேட்க போகிறோம். கர்த்தரை நம்புங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்கிறது தெரியாததா? நம்மளுக்கு தெரியாதது இல்லை, நாம் செய்யாதது. செய்தியின் நோக்கம் எப்பயுமே எஜுகேட் பண்றது கிடையாது, செய்யாததை சொல்லுவது. சரி, நான் போய் இப்போ ஒரு இடத்துல கீழே உட்காந்து கேட்குறேன், ஏதோ ஒரு வசனத்தை எடுக்கிறாங்க, அது பரிச்சயமானதான் அப்படி நினைக்கக்கூடாது. அப்படி நான் செய்யாதது அதில் இருக்கும். நீ செய்தி என்ன? புதுசாக ஜனங்க எதுவும் சொல்லணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. நானும் அப்படி எதிர்பார்க்கக்கூடாது. ஜனங்க எப்பயுமே ஜனங்க செய்யாததா சொல்லணும் இல்லையா, தெரிஞ்சுக்காத சொல்லணும்னு நான் எதுவும் பண்ணக்கூடாது. அப்படி முயற்சி பண்ண கூடாது. ஒருவருக்கு மன்னியுங்கள். இன்னைக்கு என்னங்க ஒன்றும் இது ஒரு விஷயமா, ஆனால் செய்கிறோமா? அதுதான் இப்போ கிறிஸ்டி. அதுதான் 4 காரியங்களை சொல்கிறேன் பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 119:36. தடை 1. என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி. என்ன செய்யறதுன்னே தெரியாத பொழுது இவர் என்ன ஜெபம் பண்றாருன்னா, நான் உண்மை சார்ந்து கொள்ளணும்னு ஜெபம் பண்ணல, எதை சார்ந்து கொள்ள கூடாது. என்ன செய்யறதுன்னே தெரியாத பொழுது நீங்கள் உட்கார்ந்து யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா? என்ன செஞ்சிடக்கூடாது. என்ன சொல்றாரு? இயல்பாக ஒரு மனிதனுடைய மனம் லாப நஷ்ட கணக்கு பார்த்து தான் எல்லா சூழல்களையுமே என்ன பண்ணும்? அணுகும். ஒரு கடைக்கு போறீங்க, டீ குடிக்கிறீங்க, 15 ரூபாய் அப்படின்னு எழுதியிருக்கு, 20 ரூபாய்னு எழுதியிருக்கு. என்ன நினைப்பீங்க? 15 ரூபாய் இருக்கிற கடைக்கு போகலாம். நல்லா இருக்கு, நல்லா இல்லைங்கிறதெல்லாம் அடுத்தது. இயல்பா என்ன நினைப்பாங்க?
ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பார்த்தீங்கன்னா ரொம்ப கும்பலாக இருக்கும், ரொம்ப கும்பலாக இருக்கும். ஏன்? ஒன்று வாங்கினா உங்களுக்கு ஒன்று இலவசங்கனால அங்கே கும்பலாக இருக்கா? இல்லை, ஒருத்தர் யோசிக்காதனால அங்கே என்னவா இருக்கு? ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அப்படியே உண்மையாலுமே அவர் கடை நடத்தினாருன்னா அதுதான் அவருக்கு பண்ணுற கடைசி வியாபாரமாக இருக்கணும். அப்படி தானே? கிறிஸ்மஸா ஏதோ ஒன்று, தீபாவளி, கிறிஸ்மஸ் இப்போ எல்லாம் கொண்டாடுறாங்க. பொங்கலுக்குனாலும் கொண்டாடுறது. இந்த அந்தோனியார் பொங்கல் வைக்கிறாங்கல்ல, அது என்ன கொஞ்சம் விவரமாக பார்ப்போம்னா, மழை கேட்கும் பொழுது அந்தோனியார்கிட்ட ஜெபம் பண்ணாங்களாம், மழை வந்துருச்சான். அதனால யாருக்கு நன்றி சொல்கிறாங்க இப்போ? அந்தோனியாருக்கு. அதான் அந்தோனியார் பொங்கல். சரி, ரைட். இப்போ வாங்க கதைக்கு வாங்க. என்ன கவனிக்கணும் நம்ம அப்படின்னா, கொஞ்சம் மண்டே என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். இப்போ லாப நஷ்ட கணக்கு பார்த்து தான் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? இயங்குவாங்க. சரி, பொருளாசையை சாராமல் யாரை சார்ந்துக்கணும்? ஆண்டவரே, உங்களுடைய சாட்சிகளை சாரணும். அது உண்மையை என்ன பண்ணணும்? சார்ந்தணும். அப்படின்னா எதை சாரக்கூடாது? பொருளாசையை சாதனக்கூடாது. அப்ப இதை எழுதின ஒரு ஆளு பொருளாசையை சாரக்கூடிய பிரச்சனை எனக்கு இருக்கு, ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, முடிவு எடுக்கும் பொழுது பொருளாசையை தான் என்ன பண்ணுவேன்? சார்ந்துக்குவேன். பொருளாசைனா லாப நஷ்ட கணக்கு பார்த்து தான் என்ன பண்ணுவேன்? ஒரு காரியத்தை நான் என்ன பண்ணிக்குவேன்? பிடிச்சிக்குவேன். ஏன் நிறைய பேர் வேலையை இருக்க பிடிச்சிக்கிறாங்க? இந்த மனப்பான்மை தான். வேலையை இருக்க பிடிச்சிக்கிறாங்க. வேலையை இருக்க பிடிச்சிட்டு எதை விடலாம்? கொஞ்சம் கடவுளை விட்டுடலாம். மனிதர்களை கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி நமக்கு நெருக்கமான வட்டாரங்களை, சொந்த பந்தங்களை பிடிச்சிட்டு கொஞ்சம் எதை யாரை விடலாம்? கடவுளை கொஞ்சம் விடலாம். ரைட்டா? அப்போ தடை ஒன்று என்ன? பொருளாசையை நான் சார்ந்துக்காம யாரை சார்ந்துக்கணும் ஆண்டவரே? அப்போ என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே என்ன செய்யறதுன்னே தெரியல, நான் என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க ஆண்டவரே, அப்படி ஜெபம் பண்ணணுமா? ஆண்டவரே, நான் வேற எதையும் என்ன பண்ணக்கூடாது? லாப நஷ்ட கணக்கு பார்த்து என்ன பண்ணக்கூடாது? எந்த முடிவுக்கு நான் வர? பொருளாசையை சார்ந்து கொள்ளாமல் உண்மை சார்ந்து கொள்வதற்கு எனக்கு என்ன பண்ணும்? உதவி. உங்க இருதயத்தை ஆராய்ச்சி ஒப்பு கொடுக்குறீங்களா? சங்கீதம் 40:4, அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நான் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 2 காரியம் இங்க ஒரே ரசனத்துல வருது. சார்ந்து, நம்பிக்கை. வருதா? சார்ந்துன்னு சொல்லி யாரை சார்ந்து கொள்ளாமல்ங்கிறாரு? அகங்காரிகளையும் பொய்யை நம்புகிறவர்களையும் நான் நோக்காமல்னு சொல்றாரு. இருக்கா பைபிள்ல? நோக்காமல்ங்கிற வார்த்தை பைபிள்ல இருக்கா? அகங்காரிகளும் பொய்யை சார்ந்து கொள்கிறவங்களும் எங்க இருக்காங்க? அகங்காரிகள்னா ப்ரைடு. அது அகங்காரின்னு சொல்றது ஒரு பெண்ணை குறிக்கிற வார்த்தை அல்ல. ப்ரைடு அதாவது பெருமையினால், அதாவது நான் சொல்றது தான், நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு, நான் நினைச்சா செஞ்சிடுவேன். இதுதான் அகங்காரம், பெருமையினால் இயங்குவது. அப்படி நபர்கள் சாதிக்கிறாங்களா? நல்லா சொல்லுங்க, சாதிக்கிறாங்களா? சாதிக்கிறாங்க. செஞ்சு காட்டுறேன் பாரு, என் பணத்தை வச்சு, என் பதவியை வச்சு செஞ்சு உண்டு இல்லைன்னு பண்றேன் பாரு, உன்னை போட்டு பார்க்குறேன் பாரு, சொன்னதை செய்கிறாங்களா? செய்கிறாங்க. இவங்க யாரு? அகங்காரிகள். அடுத்தது பொய்யை சார்ந்து கொள்கிறவர்கள். காரியங்களை நடப்பிக்கிறவங்க இருக்காங்களா? சொல்லுங்க. இப்ப இவங்க எங்க இருக்காங்க? உலகத்துல இருக்கிறாங்க. நானே சொன்ன மாதிரி உள்ளே இருக்காங்க. ஆனா பெரும்பாலும் இவங்களுடைய ஹேபிட் எங்க வெளியே இருக்கிறாங்க. இப்ப நான் இங்க பார்த்தேன்னா யாரை சார்ந்துக்க முடியாது. புரியுதா? அவன் என்ன ஜெபம் பண்றான்னா, அகங்காரிகளையும் பொய்யை நம்புகிறவரையும் நான் நோக்க கூடாது. யாரை சார்ந்துக்கிட்டு யாரை நம்பணும் ஆண்டவரே? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு சில ஐடியா உலகத்தை, நான் ஏற்கனவே இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லிட்டேன், உலகத்தை நம்ம என்ன பண்ணிருக்க சார்ந்துக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, அதுல இருக்கிற பிரின்சிபலை எடுத்துக்கிறாங்க, கடவுளை சார்ந்துக்கிறேன்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் கேளுங்க. அவன் ஒரு கேஸை போட்டு விட்டான், நான் ஒரு கேஸை போட்டு விட்டுருக்கேன், வக்கீலுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும்னு நீங்க ஜெபம் பண்ணீங்க. ஜட்ஜி மனசுல ஆண்டவர் பேசணும்னு என்ன பண்ணீங்க? ஜெபம் பண்ணீங்க. ஜட்ஜி மனசுல ஆண்டவர் பேசுவாரா? சொல்லுங்க, பேசுவாரா மாட்டாரா? என் கேள்வி என்ன, நான் 10 வருஷமா சபைக்கு வரலையே, ஓ மனசுல என்ன பண்ணல ஆண்டவர்? சொல்லுங்க.
நான் கேட்பேனா இல்லையா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஒரு ரட்சிக்கப்படாதவங்களை ஒருத்தவங்க திருமணம் பண்ணுறேன், ஆர்சியிலேருந்தே திருமணம் பண்ணுறேன், அவங்க மாற்றி அப்புறம் கொண்டு வந்துடுறேன். நான் என்ன சொல்கிறேன், 7 வருஷம் 8 வருஷம் வரையும் ஒன்னே என்ன பண்ண முடியல, மாற்ற முடியல, நீ எப்படி அவங்கள மாற்றுவ? அப்போ என்னன்னா, அங்கேருந்து பிரின்சிபலை எடுத்துக்கிட்டு கடவுளை சார்ந்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஏங்க அப்புறம் இந்த மாதிரி இந்த அளவு வாழ முடியுமா அப்படின்னா, வேதம் சத்தியம். வேதம் எந்த மாதிரி வாழ முடியாது, எந்த மாதிரி வாழ முடியும் அப்படின்னு கடவுள் விரும்புகிற மாதிரி வாழ முடியும். கடவுள் விரும்புகிற மாதிரி அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் கடவுள் விரும்புகிற மாதிரி வாழ்றது தான் ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. இவ்வளோ பெரிய பிரசங்கமே தேவையில்லை. கடவுள் விரும்புகிற மாதிரி வாழ்றது என்னது ஈஸி. மறுபடியும் சொல்கிறேன், வழக்குகளுக்கே போகக்கூடாது, வக்கீலே தேடக்கூடாது, ஸ்டேஷனுக்கே போகக்கூடாது. அப்படி நான் என்ன பண்ணல, சொல்ல வரலை. என்ன சொன்னேங்கிறத புரிஞ்சுக்கணும், என்ன சொல்ல வரேங்கிறதும் புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் நியூட்ரலாக நிற்கிறீங்களா? நான் நியூட்ரலாலாம் நிற்கல. சரி கவனிங்க. 2வது தடை அதை வாசிங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்கன்னா எல்லாம் அது காதில் கேட்கும். நோக்காமல் என்ன சொல்லுங்க, கர்த்தரையே நல்லா பிடிக்கணும். உன் ரூட்லேயே போகிறேன் பாரு, உன் ரூட்லேயே போய் என்ன பண்ணுறேன் உன்ன. இதுக்கு யார் சரிப்பட்டு வர மாட்டாரு? கர்த்தர் சரிப்பட்டு வர மாட்டாரு. உன் ரூட்லேயே போய் என்ன பண்ணுறேன், மடக்கிறேன். நிறைய சாட்சி கேட்டிருக்கேன் நான். அவங்க ஒரு 4 பேரோட வந்தாங்க, நான் ஒரு 4 பேரோட போனேன். ஆண்டவர் ஜெயத்தை எங்களுக்கு கொடுத்தாரு பாருங்க. அவங்க இருக்கிற இடம் தெரியாமையே போயிட்டாங்க. சரி வாசிங்க. அகங்காரிகளை நோக்காமல் கர்த்தரையே நம்பிக்கை வைக்கிற மனுஷன். அங்க பார்த்தோம், சாராமல் சார்ந்து கொண்டு. புரியுதா? முதல் வசனத்தை ஏசாயா 50 சொன்னா இல்லையா, சாராமல், அதுக்கு ஒரு டெஃபினிஷன் காட்டேன். 2வது நோக்காமல். கண்ணை உலகத்திலிருந்து எடுக்கணும், அங்கேருந்து பிரின்சிபல் எடுக்க கூடாது. கடவுளை நம்பலன்னா என்ன, அவரே சார்ந்திருக்காரு. ஒரே ஒரு முறை இதில் சின்சியராக இருந்து உங்கள் ஆவியில் இதை அனுபவிச்சிட்டிங்கன்னா அப்புறம் எல்லாமே ஈஸியாகிடும். ஏன்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, புரிஞ்சிட்டீங்க. ஆனால் அதற்கு புது இதயம் வேண்டும், மெய்யாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். நீதிமொழிகள் 3:5 தன் சுய புத்தியின் மேல் சாராமல் தன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகள் எல்லாம் அவர் என்ன பண்ண நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை சரி செய்வார், அவர் உன் பாதையை செப்பனிடுவார், கரெக்ட் பண்ணுவார், டிசிப்ளின் பண்ணுவார். கவனிங்க, என்ன கவனிங்க, எல்லாரும் தெரிஞ்சது தான். முதல் பார்த்த பிரின்சிபல் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன, லாப நஷ்ட கணக்கோட ஒரு பிரச்சனை என்ன பண்ணக்கூடாது, அணுக கூடாது. எந்த பிரச்சனையும் லாப நஷ்ட கணக்கோட அணுக கூடாது. அப்படி போனீங்கன்னா கடவுளுடைய சித்தத்தை விட்டுருவீங்க. நீங்க லாபம் அடையலாம், ஆனா எதை விட்டுற வாய்ப்பு இருக்கு? லாபம் அடையணும் அப்படின்னா அதை செய்யலாம், ஆனா தேவ சித்தத்தை செய்யணும்னா என்ன பண்ணக்கூடாது, லாப நஷ்ட கணக்கு பார்த்து ஒரு பிரச்சனை என்ன பண்ணக்கூடாது, ஈடுபட கூடாது. நஷ்டம் தாங்க வருது. நீங்க கடவுளை சார்ந்து கொள்வதன் மூலமா நீங்க நஷ்டப்பட தான் போவீங்க. அப்ப என்ன பிரதர் செய்யறது? இந்த வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டால் சுக்கிர திசை உங்களுக்கு ஆரம்பமாகும் அப்படின்லாம் சொல்லலை. கர்த்தரை சார்ந்து கொண்டால் கண்டிப்பாக நஷ்டம் வரலாம், வரும். நல்லா சொல்லணும், நல்லா புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்லலை, வேதம் என்ன சொல்லலை, என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. கர்த்தரை சார்ந்து கொண்டால் உங்களுக்கு நஷ்டமே வராது. இல்லை வரும். நஷ்டத்தை கொடுத்துதான், நஷ்டத்தை ஏற்றுக்கொண்டுதான் கடவுளை சார்ந்துக்கிறேன். நான் துன்பப்பட்டு தான் கடவுள் என்ன பண்ண போறேன். ஏன்னா எனக்கு இன்பமானது என்னன்னா அவருடைய சித்தம், அவருடைய சித்தம். ஸ்பர்ஜன்கிறவர் சொல்றாரு, தேவனுடைய சித்தமே எனக்கு பாதுகாப்பானது. எத்தனை பேருக்கு புரியுது? கடவுள் எதையும் வாழ்க்கையில அனுமதிச்சு துன்பப்படுறியா, படுப்பா,
அப்ப அதுதான் எனக்கு பாதுகாப்பானது. டார்ச்சர்ல தான் இருக்கிறேன் ஆண்டவரே, இருப்பா, அதை நான் அனுமதிச்சிருக்கேன்ப்பா, அதை ஏத்துக்கப்பா, ரைட், அதுதான் இன்பம், அதுதான் எனக்கு பாதுகாப்பானது. பற்றாக்குறையில தான் இருக்க போறேன். இப்பெல்லாம் பைபிள் சொல்லுதுங்க, நான் படிக்கிற பைபிள் அப்படி இருக்கு. பற்றாக்குறை ஏற்று நில்லுங்க, ஆனா நீ அப்படிதான்ப்பா இருக்க போற அப்படின்னா, இல்ல அவருடைய சித்தம் தான் எனக்கு பாதுகாப்பானது. அவர் என்ன எனக்கு விரும்புறாரோ அதை அப்படியே நடக்கணும். ரெண்டாவது பிரின்சிபல் என்ன? உலகத்திலிருந்து என்ன பண்ணக்கூடாது, டிரைவ் பண்ண கூடாது. அகங்காரிகளையும், அப்புறம் யாருங்க, எங்க கூட வேலை பார்க்குறவங்கலாம் போய்கிட்டே இருக்காங்க. கூட படிக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்க தெரியுமா? நீங்க யாரை நோக்கக்கூடாது சொல்லுங்க? உலக மக்கள் அகங்காரிகளை என்ன பண்ணக்கூடாது நோக்க, பொய்யை சார்ந்து கொள்றவங்களை என்ன பண்ணக்கூடாது, அப்படி இப்படி செஞ்சு எல்லாம் வந்துடுறாங்க, அதை சார்ந்து கொள்ளக்கூடாது. பாஸ்டர் வீட்டில் யாராவது கோளரா இருக்காங்களான்னு பார்க்கறது, அவங்கள எப்படி இருக்காங்களா அப்படி சாரக்கூடாது. நீங்க பாஸ்டர் கோளரா இருக்கான்னு பார்க்கக்கூடாது, அதுக்கு நான் கணக்கு கொடுக்கணும் கண்டிப்பா. பாஸ்டர் கோளரா இருக்காரா, அதை என்ன பண்ணிடணும், ஒரு லூப் போல என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். அண்ணன் பாரு இங்க கோடு போட்டிருக்காரு, கோடு தெரியுதா? அண்ணன் கோடு போட்டிருக்காருல்ல, நான் போடக்கூடாதா? அண்ணன் கோடு போட்டா அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கணும். அண்ணனே போட்டிருக்காரு, நான் போட்டுக்கலான்னு நினைக்கக்கூடாது. கோடு போடல, நான் சொல்றேன், ஏதோ அடிப்பட்ட காயம் தான் இருக்கும், என்ன நினைக்கக்கூடாது. அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கணுமே ஒழிய, நம்ம கரெக்டா இருப்போம் அப்படிதான் நினைக்கணுமே ஒழிய, என்ன நினைக்கக்கூடாது, அண்ணன் போட்டிருக்காருல்ல அந்த துணிச்சல் வரக்கூடாது. நீங்க எதை பொய்யை சார்ந்துக்கிறவங்கள என்ன பண்ணக்கூடாது, யாரை நோக்கக்கூடாது, யாரை நோக்கி பார்க்கணும். பவுல் சொல்றான், பவுலா உங்களுக்காக சிலுவையில் மரித்தான். சிலுவையில் மரிச்சது யாரு? எபிரேயர் புத்தகம் சொல்லுது, அவரையே நோக்கி பார்க்கணும், அவரே என்ன பண்ணணும். அதை சொல்லி ஊழியக்காரனும் அப்படி இப்படி வாழ்றதுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது, அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது. ரைட். மூணாவது தடவை என்ன சொன்னேன், வாசிங்க. உன் சுய புத்தியுமே என்ன பண்ணாத அப்படின்னா, ஐடியாஸ் நமக்குள்ளேருந்தே வரும். பல கேள்விகள் ஊழியக்காரனை நோக்கி வைக்கப்படுறது எதுக்கு தெரியுங்களா? தெரியாத தெரிஞ்சுக்கிறது இல்லை, நான் செய்யாதத செய்யாம இருக்கிறதுக்கு எனக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும், தட்டி கொடுக்கணும். அது பரவாயில்ல, அது என்ன பண்ணல. உபவாசம் என்னால் இருக்க முடியாது பிரதர், கர்த்தர் என்ன சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க, கர்த்தர் சொல்றது கொடுங்க, நீங்க என்ன சொல்றீங்க. இல்லை பிரதர், அது வந்துதான் ஆகணும், உபவாசம் தான், அது இதுதான் ஆகணும், இந்த வயசுல இருக்காம கர்த்தரை தேடணும் இல்லையா, அதை தான் செய்யுங்க. நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க, உபவாசம் இருக்கும் இல்லையா, பரவாயில்ல பிரதர். கர்த்தர் எதை பார்க்குறாரு, கர்த்தர் எதை பார்க்குறாரு? ஆமா, வயிற்ற பார்க்கவே மாட்டார், கர்த்தர் எதை தான் பார்க்குறாரு, இதே தான் பார்க்குறாரு. சுய புத்தியுமே என்ன பண்ணாத, சாராத, கர்த்தர் என்ன பண்ண சார்ந்து கொள்ள. அவன்கிட்ட சொன்னது, நீ என்ன, அதாவது நம்ம ஈவோட முடிவு எடுக்கக்கூடாது, தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவுள். கர்த்தருக்கு பயந்து அவர் தாசனின் சொல்லை கேட்டு வாழ்றவனுக்கு தான் இந்த நிலை, இந்த பிரச்சனை. கர்த்தருக்கு பயந்து அவர் தாசரின் சொல்லை கேட்டு வாழ்றவன் தான் இருள நடக்கிறான், இருள்ல நடக்கிறான். ஆனா இருள நடந்தாலும் யாரை நம்பி சார்ந்து கொள்ளணும், கர்த்தரை நம்பி, கர்த்தரை தன் தேவனை சார்ந்து கொள்ள. இருட்டு வரும்பொழுது தேவன் காணுமோ. இயேசு கிறிஸ்துனுடைய விலை எவ்வளவு? 30 வெள்ளிக்காசு. 30 வெள்ளிக்காசுங்கிறது இன்னைக்கு மதிப்பானது ஒரு மாச சம்பளம். ஒரு நாளைக்கு எவ்வளவு? ஒரு தினார். அப்போ 30 வெள்ளிக்காசுனா எவ்வளவு? ஒரு மாத சம்பளம். யூதாசுக்கு ஒரு மாசம் சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா யாரையே வித்துருவான் சொல்லுங்க? இயேசுவியே ஒண்ணு. லாப நஷ்ட கணக்கு பார்த்து என்ன பண்ணக்கூடாது, ஏங்க லாப நஷ்ட கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்க யாருடைய சித்தத்தை கண்டுபிடிக்க முடியாது. 2 பேர் ரட்சிக்கப்பட்டவங்கப்பா, ரட்சிக்கப்பட்ட 2 வரன்கள். ஒரு பொண்ணு கல்யாண செலவு நான் ஏற்றுக்கிறேன் 20 பவுன் போட்டு வரேங்குது. ஒரு பொண்ணு அப்படி சொல்லலை, 2 பேருமே ரட்சிக்கப்பட்டவங்க. இப்போ கர்த்தர் எதை தான் காட்டுவார் உங்களுக்கு? 20 பவுனை தான் காட்டுவார். அப்படிதான் காட்டிட்டு இருக்கார் நிறைய பேர்த்துக்கு. இது கர்த்தரால் வந்தது. கர்த்தரால் வந்ததா, கவர்மெண்ட் ஜாப்பால வந்ததா? கர்த்தரால் வந்ததா, 20 பவுனால வந்ததா? நிறைய இது பாஸ்டரால் வந்தது. கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு பயந்து அவருடைய சொல்ல கேட்டு திருமணம் பண்ணாங்க. ஆனால் கொஞ்சம் ரொம்ப லடாயாவே இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னா,
யாரை நம்பி பண்ணீங்க? கர்த்தரை நம்பி வாழுங்க. யாரை நம்பி பண்ணீங்க? கர்த்தர் சொல்லி தானே பண்ணீங்க, கர்த்தரை நம்பி வாழுங்க, அவ்வளவுதான். எனக்கு அது சாத்தியமா? சாத்தியம்தான். உன் ஆன்மீக வாழ்வு சரியா இருந்துச்சுன்னா எல்லாமே சரியா இருக்கும். கடைசியாக கன்க்ளூஷன் சொல்லுவாங்க, கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல வைங்க, எல்லாம் இருக்கிற வேண்டிய இடத்துல கரெக்டா. அந்த பசில், வாழ்க்கைங்கிறது ஒரு பசில்னா விடுகதை மாதிரி. இதுல கடவுளை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வைக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணிடலாம், எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், கரெக்டாக வச்சிடலாம். மனுஷனுடைய வாழ்க்கை எங்கேருந்து ஆரம்பிக்குது? கடவுள்கிட்டருந்து. ஆன்மீக வாழ்வு சரியா இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம். மினிமம் ஒரு ஹோப்பாவது இருக்கணும். என்ன இருக்கும்? ஒரு ஹோப்பாவது. கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். யாரை பார்த்துக்க கூடாது, அகங்காரிகள் என்ன பண்ணக்கூடாது, பொய்யை சார்ந்து கொள்ளணும், என்ன பண்ணக்கூடாது, யாரை நம்பணும், உலகத்திலேருந்து பிரின்சிபலை எடுத்துக்கிட்டு கடவுளை சார்ந்து கொள்ளக்கூடாது. தன் சுய புத்தி மேலே பெஸ்ட் ஐடியா வேணும்னா உங்களுக்கு எங்கே போகணும்? அங்கே தான் பெஸ்ட் ஐடியா கிடைக்கும். பாஸ்ட்டுங்க அவங்க சௌரியத்துக்கு சொல்லிடுவாங்க. சரி, இந்த வசனத்தெல்லாம் கேளுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. இந்த வார்த்தையே உங்களை நடத்தும். தீர்க்கமாக சொல்கிறேன், இந்த தேவனுடைய வார்த்தைகள் போதும். என்கிட்ட பேசி ஒன்று கேட்கும் பொழுதும் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா அதை ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க. அதுதான் பதில். ஆண்டவரை பிடிச்சிங்க அப்படின்னா அதை சாதாரணமாக நினைக்காதீங்க. அதுதான் வலிமையான பதில். அதுதான் கடவுளை சார்ந்து கொள்ளுங்கள், வலிமையான பதில். மற்ற எல்லாமே செகண்டரி தான். மற்ற எல்லாமே ஃபெயிலாக போகலாம், மற்ற எல்லாமே தவறி போயிடலாம். ஆனால் கடவுளை சார்ந்து கொள்ளும் பொழுது அப்படி போக வாய்ப்பு இல்லை. சில சமயங்களில் கடவுளை பிடிச்சிக்கும் பொழுது, சார்ந்து கொள்ளும் பொழுது, தேவ சித்தத்தை செய்யும் பொழுது நஷ்டம் வரதான் செய்யும். ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றும் பொழுது நீ என்ன பண்ணிக்க, நஷ்டம் வரதான் செய்யும். அப்போ தேவ சித்தத்தை எதுக்கு தேடுறேன் அப்படின்னா நஷ்டத்துக்கு தப்பிக்கிறது கிடையாது. நஷ்டம் வரும். சில இதை விட வேண்டியது இருக்கும், சில இதை விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும், சில இதை தூக்கி எறிய வேண்டியது இருக்கும், சில வேண்டியதை இழக்க வேண்டியது இருக்கும். அப்படிதான் தேவ சித்தத்தை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். 2 சட்டை வச்சிருக்க, ஒன்று கேட்டானா நீ எதையும் கொடுத்துரு, வஸ்திரத்தை என்ன பண்ணிடு, கொடுத்துரு. இப்போ அதில் எது தேவ சித்தம்? உன்கிட்ட ஒன்று பிரச்சனை பண்ணி ஒருத்தனை கேட்கறான்னா அவன்கிட்ட எக்ஸ்ட்ராவே என்ன பண்ணிடு, கொடுத்துரு. இப்போ இந்த மாதிரி சூழல் வாழ்க்கையில் வருதா இல்லையா? வருதா இல்லையா? அப்போ அதுக்கு ஜெபம் பண்ணணுமா? என்ன ஆண்டவரை செய்யறேன்னு பைபிள் தான் கிளியரா இருக்கே. எதுக்காவது உங்கள்கிட்ட போராடினா, யாராவது போராடணும்னா எடுத்துட்டு போ, இதானே வேணாம் உனக்கு, எடுத்துட்டு போ. சொல்லுங்க, எடுத்துட்டு போ. ஜனங்க ஏன் குழம்பிக்கிறாங்க? பைபிள் கிளீனா சொல்லுது. ஏன் குழம்புறாங்க? அதை செய்ய முடியாதனால என்ன பண்றாங்க, வேற ஒண்ணு ஏதோ தேடிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணு கிடைக்குமா? கிடைச்சா சரியானதா இருக்குமா? யாரு உங்களோடு போராடினாலும், நீங்க வச்சிருக்கிறத எதையாவது கைப்பற்ற உங்கள்கிட்ட போராடினாலும் கொடுத்துருங்க. இப்ப நீங்க யாரை சார்ந்துக்கிறீங்க? நீங்க உங்கள்கிட்ட போராடின அந்த பொருளுக்கு சார்ந்துக்கிட்டோம்னா கொடுக்க மாட்டோம். பாரு, என்னுடைய மதிப்பையும் மேன்மையும் கெடுக்கிறதுக்கு நீ போராடுற, நானே வித்ட்ரா பண்றேன். ஒரு கணத்துல ஆரஞ்சா நான் என்ன பண்றேன், மறு கணத்துல இந்தப்பா இங்கேயும் ஆற, நானே வித்ட்ரா பண்றேன். என் மதிப்பு என்ன பண்ண, எடுத்துட்டு போ. இப்போ என்னை பத்தி ஒரு ஒப்பீனியன் வச்சிருப்பீங்கல்ல, நீங்க சாகிற வரைக்கும் நான் சாகிற வரைக்கும் அந்த ஒப்பீனியன் மாறாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் மாறும், தெரியுமா உங்களுக்கு? ஐயா அது இன்னைக்கு, நாளைக்கு பையா, அந்த பையன் என்ன இருப்புங்க. அதனால பாருங்க, நீங்க என் மேல வச்சிருக்கிற ஒப்பீனியன் நிரந்தரம் மாறும். சில சமயம் நான் உனக்கு வில்ல மாதிரி தெரியுவேன், சில சமயம் அந்த நல்லா என்ன, அது என்னன்னா ஃபிளக்சுவேஷன் இருக்கதான் செய்யும். அப்ப அதை காப்பாற்ற நான் போராடலாமா? கவனிங்க, எதை உங்களால் வைத்து கொள்ளவே முடியாதோ அதை இழந்து விடுவேன் என்று அஞ்சாதிருங்கள். ஜிம் எலியட் சொன்னது. இந்த ஜீவனை நான் வச்சுக்க முடியுமா? சொல்லுங்க, இந்த ஜீவனை நான் வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? அப்ப இதை ஏன் இழந்து போகணும்னு பயப்படணும்? ஜிம் எலியட் சொன்னது. அங்க போனீங்கன்னா, மிஷினரியா போனீங்கன்னா உன்னை கொன்றுவாங்க எல்லாம் அப்படிங்கிறாரு 27 வயசுல. அப்ப சொல்றாரு, எதை என்னால் வைத்து கொள்ள முடியலையோ அதை இழந்து போவேன் என்று சொல்லி நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். போனா செத்தான், 27 வயசு செத்தான் ஜிம் எலியட். இப்ப கர்த்தருடைய சித்தம் இல்லையா?
ஜனங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, அந்த ஒப்பீனியனை நீங்க நிரந்தரமா வைக்க முடியுமா? முடியாது. உங்க ஹெல்த் நிரந்தரமா? நிரந்தரம் கிடையாது. பயப்படாதீங்க.